ஏன்னா இது வந்து கடற்கரை ஓரத்துல ஒரு சிம்மாசனத்துல ஒரு ராணி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கையில ஒரு கோப்பை இருக்கு. அந்த கோப்பையை வந்து அவங்க வந்து ஆர்வமா பாக்குறாங்க. அதுதான் இந்த கார்டு வந்து குறிக்குது. இப்போ வந்து வாட்டர் எலிமெண்ட் உங்களுக்கு வந்ததால நீர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்னன்னா அந்த கிட்னி பிரச்சனை, யூரினல் பிளாடர் பிரச்சனை, யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது எல்லாமே வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. 2026ல வந்துட்டு சில மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில வரக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஏதாச்சும் விஷயங்களை மாத்திக்குவாங்களா, இல்ல இப்படியே தான் இருப்பேன் நான் இப்படித்தான் தான் செய்யறது கரெக்டுங்கிறத மற்றவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்க வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டா அவங்க இருக்கிறதால எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா நிர்வாக திறமை அதிகமா இருக்கும். குலதெய்வத்துல வந்துட்டு சில பேர்கள் தான் கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க, சில பேர்களுக்கு ஆண் தெய்வங்கள் தான் அதிகமா இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊர் சார்ந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க கிராமத்து சைடு. ஸோ நிறைய நகர சைடுமே வந்துட்டு கன்னி தெய்வங்கள் வந்து ஏதாவது சில பேர் சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் சார்? குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்ண முடியுமா? பொதுவாக இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது கரெக்டா தெரிஞ்சா மட்டும் நீங்க பண்ணுங்க. தெரியாம இதெல்லாம் பண்ணக்கூடாது. முன்னோர்கள் இருக்காங்க, இல்ல உங்களோட வீட்டு பெரியவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்த ராசிகளை வந்து பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து 12 ராசிலையுமே குயின்னே சொல்ல மிதுனம் எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க. அந்த ராசிக்காரங்களுமே பார்த்தோம்னா குயின் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து மிதுனமுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேரட் மூலியமா பார்த்துருவோம். கண்டிப்பாமா. டேரட் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணணும். 3 வாட்டி 3 வாட்டி டேப் பண்ணணும். அப்படி பண்ணணும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? பழைய பதிவுகள் இருக்கும். பழைய ராசிக்கு நம்ம பார்த்துருப்போம்ல, அது இதில் தான் இருக்கும். அதை டஃபில் பண்ணி அதை வந்து மாற்றுறோம். அந்த பதிவுகளை ஷஃபில் பண்ண பிறகு அடுக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து சி ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். டேரட் கார்டு வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் மெத்தட் இது. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து பிரபஞ்சம் வழியாக நம்ம டேரட் கார்டை வந்து நமக்கு வந்து சொல்லும். இப்போ நம்ம வந்து மிதுன ராசிக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கார்டு செலக்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக நம்ம வந்து கைகளை நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும். அப்போ அந்த கார்டுக்கும் நம்மளோட ஃபிங்கர்ஸுக்கும் சம் ஃபீல் ஒன்று கிடைக்கும், ஒரு வைப்ரேஷன் ஆகும். பொறுமையாக நம்ம கைகளை நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம கரெக்டான கார்டு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கார்டு வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ மிதுன ராசிக்கு என்ன கார்டு வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மிதுனத்துக்கு குயின் சொன்னீங்க, குயின் ஆஃப் கப்ஸ்னு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மிதுன ராசிக்கு வந்து நம்ம குயின் ஆஃப் கப்ஸ்னு ஒரு கார்டு வந்திருக்கு. மிதுன ராசியோட தத்துவம் வந்து காற்று தத்துவம். இதில் நமக்கு என்ன வந்திருக்குன்னா, கப்ஸ் வந்து வாட்டர் எலிமெண்ட். ஸோ காற்று தத்துவம் உடையவங்க இந்த நீர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படணும். ஏன்னா இது வந்து கடற்கரை ஓரத்தில் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு ராணி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கையில் ஒரு கோப்பை இருக்கு. அந்த கோப்பையை வந்து அவங்க வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க. அதுதான் இந்த கார்டு வந்து குறிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ அவங்களோட கவனம் எதில் இருக்குன்னா, அவங்க காற்று தத்துவம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க பலவிதமான யோசனைகள் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தா அவங்க எல்லாரும் யோசிக்காத அளவுக்கு டிஃப்ரெண்டா யோசிப்பாங்க. இவங்க அதிகப்படியும் கலைஞர்களா இருப்பாங்க, திரைக்கதை எழுதுறவங்க இருப்பாங்க, ரைட்டர்ஸ். அவங்க எல்லாமே வந்து மிதுன ராசிக்குள்ள வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல லைஃப்பை வந்து அணுகுவாங்க. நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. தான் ஒரு விஷயத்த தப்பா செஞ்சுட்டாலும் கூட அது வந்து கரெக்டுன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ற கெப்பாசிட்டி மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. இயல்பாவே அவங்களுக்கு வந்து உண்டு. ஸோ அவங்க கிட்ட நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டே பண்ண முடியாது. அவங்க வந்து வக்கீல்கள், நீதிபதிகள் அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஃபீல்டுல இருப்பாங்க. இப்போ வந்து வாட்டர் எலிமெண்ட் இவங்களுக்கு வந்ததால நீர் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்னன்னா அந்த கிட்னி பிரச்சனை, யூரினல் பிளாடர் பிரச்சனை, யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அது எல்லாமே வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நம்ம என்ன இதுல இருந்து நம்ம சொல்லலாம்னா, அவங்க
பலவிதமான யோசனைகள் அவங்களுக்கு இருக்கிறதால தெளிவா ஒரு பாதையில போக முடியாது. மல்டி டாஸ்கிங். ஆமா, அவங்க ஒரே நேரத்துல பல விஷயத்த செய்யணும்னு நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். பல விதத்துல ஆர்வம் இருந்தா ஒரு விஷயத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணா பெரிய ஆளா வந்துருவாங்க. ஆனா அது பண்ண மாட்டாங்க. கதை, திரைக்கதை, வசனம், பாடல், டைரக்ஷன் இந்த மாதிரி பல கோணங்கள்ல பல பார்ப்பாங்க. கோணத்தில் பல விஷயங்கள் நான் செய்ய அடம் பிடிக்கிறாங்க. அடம் பிடிக்கிறதால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதுதான். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஆள் செய்யும்போது என்ன ஆகும்? கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். கரெக்டான திட்டமிடல் இருந்தா கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். திட்டமிடல் இல்லைன்னா, சரியான டீம் அமையலைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அப்போ தனக்கு கிடைக்கிற டீம் எப்படி இருக்கு அவங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாதான் இவங்களோட எக்ஸிக்யூட் வந்து கரெக்டா இருக்கும். இல்லாட்டி மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மிதுனம் வந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன். நீங்க சொன்னீங்க பல கோணங்கள்ல சிந்திக்கிற ஒரு ஆட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது இயல்பான ஒரு குணங்கள்னு சொன்னீங்க. இந்த ஜூலை மாதம் 2026ல வந்துட்டு சில மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில வரக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாச்சும் விஷயங்களை மாத்திக்குவாங்களா? இல்ல இப்படியே தான் இருப்பேன் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே தான் போறாங்களா சார்? இவங்க வந்து குயின் ஆஃப் கப்ஸ். குயின்னா ராணி. ராணி ராணி என்ன பண்ணுவாங்க? மாத்திப்பாங்களா? மாத்திக்குவாங்க. மாத்திக்க மாட்டாங்க. அதிகார மையம். தான் என்ன நினைக்கிறவங்களோ அதுதான் கரெக்ட்னு பிடிவாதமா இருக்காங்க. ஆனா என்னன்னா, இந்த ராணி கார்டு வந்ததால அவங்க வந்து பக்குவமான மனநிலையில இருப்பாங்க. தான் செய்யறது கரெக்டுங்கிறத மற்றவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்க வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டா அவங்க இருக்கிறதால எல்லாரையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் அவங்களுக்கு உண்டு. சூப்பர். ஏன்னா நிர்வாக திறமை அதிகமா இருக்கும். ம். மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்கள இருந்தா அந்த இயக்கம், அந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லபடியா போகும். சூப்பர் சார். ஸோ பொது பலன்களா வந்துட்டு அவங்களோட ரியல் குணங்கள் அதுக்கான விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம். சரி. ஸோ இந்த ஜூலை மந்த் வந்துட்டு மிதுன ராசியோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணா அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பங்களோட ஒரு எதிர்பார்ப்பவங்களோட மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பொருளாதார நிலை எப்படி இருக்கு சார் மிதுனம்க்கு? குயின் ஆஃப் கப்ஸ் கார்டு வந்ததால அவங்க ராணி எப்படி இருப்பாங்க? பொருளாதாரத்துல நல்லா வெல்வெஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்க பொருளாதாரத்துல கரெக்டான டெசிஷனை அவங்க கரெக்டா எடுப்பாங்க. ஓகே. கரெக்டான இடத்துல தான் முதலீடு பண்ணுவாங்க. ஓகே. சில விஷயங்கள் ரிசல்ட் வர்றதுக்கு தாமதமா இருக்கும். ஆனா நீங்க போற பாதை சரியான பாதை தான் பொருளாதார ரீதியா. அதை வந்து தெளிவாவே பண்ணுங்க, ம். கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. கண்டிப்பா வந்து ஒரு சக்சஸ் இருக்கும். பொருளாதார ரீதியா அவங்களுக்கு சக்சஸ் தான். ஏன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க. ஆனா எதுல அவங்க முதலீடு பண்ணா, கப்ஸுங்கிறது என்ன? வாட்டர் Water. எலிமெண்ட். ஸோ நீர் தத்துவம் சார்ந்த தொழில வந்து அவங்க ஈடுபட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர் சார். ஸோ ஒரு அழகான விஷயங்கள் வந்து பொருளாதார சார்ந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ பொருளாதார நிலை வந்துட்டு அவங்க மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னு தாண்டி மாற்றங்கள் வந்து ஏற்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது நிலை இருக்கா பொருளாதாரம் சார்ந்து அவங்களுக்கு? பொருளாதார ரீதியா அவங்க வந்து ஸ்டப்பனா இருப்பாங்க சில விஷயங்கள். தான் எடுத்ததுதான் கரெக்ட்ன்ட்டு. அதை கொஞ்சம் அவங்க மாத்திக்கணும். ஓகே. ஓகேவா? அதாவது தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற அந்த ஒரு மனோபாவம்ல இருந்து வெளியே வரணும். தனக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு, ம். தனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ள வந்தாவே அவங்க பண்ற பிசினஸ்ல அவங்க பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியும். இந்த பொருளாதாரத்துக்கு இந்த விஷயங்கள் பேசிட்டோம். எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எதிர்பார்ப்பாங்களே, எந்த மாதிரி பிசினஸ் அவங்க பண்ணலாம் இந்த ஜூலை மந்த்ல இருந்து அவங்க? இந்த கார்டுல வந்து கடற்கரை ஓரமா அவங்க உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். Okay. அப்ப பார்த்து இந்த ஃபிஷ் பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் இருக்குல்ல, Okay. அது வந்து இந்த மீன் சார்ந்த வகைகள்ல நம்ம எடுக்கலாம். கடல் சார்ந்த தொழில் எடுக்கலாம். அதே போல நீர் சார்ந்த தொழில்கள், ம். அது இந்த ஆயில் பிசினஸ், வாட்டர் பிசினஸ், பெட்ரோல், இது மாதிரியான விஷயங்களை அவங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சார் நான் முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இவங்களுக்கு வந்துட்டு எதிர்க்கிற குணங்கள் அதிகமா இருக்கும், வாதாடுற குணங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி தொழில்கள் அவங்க பண்ணறதுக்கு சான்ஸ் இருக்கா? தொழில்கள் பண்ணுவாங்களா? கண்டிப்பா அவங்க நல்லபடியா அமையும். இயல்பாவே வந்து அவங்களுக்கு இந்த தர்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வெல்வெஸ்டா இருப்பாங்க. அப்போ அதுக்கேத்த தொழில் அவங்க சூஸ் பண்ணாலும் பெரிய ஆளா வருவாங்க. வக்கீல்லாம் அவங்க நல்லபடியா வரத்துக்கு உண்டான ப்ரொஃபஷன். சூப்பர் சார். ஸோ பொருளாதாரம் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கல்வி முறை எப்படி இருக்கும்? ஏன்னா எஜுகேஷன் தான் அடுத்த கட்ட நிலைக்கு ஒரு ஸ்டூடெண்டா வந்து கொண்டு போவாங்க. ஸோ கல்வி நிலை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு மிதுனம்க்கு?
அதான் கடல் சார்ந்த படிப்புகள் அது மாதிரி, அதாவது ஷிப்பிங்கு, ஓகே. எப்படி லாஜிஸ்டிக்கு அதெல்லாம் இருக்குல்ல, அது சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்க படிக்கலாம். அதாவது மார்க்கெட்டிங் வந்து அவங்களுக்கு நல்லபடியா வரும். இதெல்லாம் அதே நிர்வாகத்திறன், மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் பண்றது நல்லா வரும். சூப்பர். மத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டி ம். இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. So, அவங்க psychology. டீச்சர்ஸா போகலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஹீலரா வரலாம். சூப்பர். ஏன்னா மத்தவங்களோட மனநிலையை கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க நிர்வாகத்தை வந்து நடத்த முடியும். கண்டிப்பா. சோ அப்போ ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுல இவங்க பெரிய மாஸ்டரா வருவாங்க. இந்த பொது பலன்கள்லயே நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. நான் அதை கவனிச்சேன். ஸோ அது வந்து டீட்டெயிலா கேட்கலாங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு நீர் சார்ந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். இந்த கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி போன் ப்ராப்ளம், நீர் சார்ந்த ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு வரக்கு சான்ஸ் இருக்கு. ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க. ஸோ ஹெல்த்ல இந்த நீர் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு வருமா? இல்ல தனிப்பட்ட வேற ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இப்ப இந்த ஜூலை மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீர் தத்துவம் நம்ம உடம்புல ரத்தம், யூரின், கண்ணீர், ஸ்பெர்ம் இது எல்லாமே வந்து நீர் தத்துவம் தான். ஆமா. அப்போ அவங்க நீர் தத்துவம் பாதிக்கப்படும் போது அனிமிக் பிரச்சனை வரலாம். ஓ. அது ஒரு விஷயம். அதே போல கிட்னில வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். அதே போல அவங்களுக்கு வந்து யூரின் வந்து இரும்பும் போது தும்பும் போது அதிகமா லீக்கேஜ் ஆகும். அது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா அவங்க என்னென்ன பண்ணணும் சார்? அவங்க வந்து தேவையெல்லாம் பயப்படக்கூடாது. பயம் வந்து அவங்களுக்கு இருந்தாலே கிட்னி வந்து பாதிக்கும். ஸோ பயம் வந்து அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ராணிங்கிற வந்து தைரியமா இருக்கணும். ராணி வந்து பயந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும் ராஜ்யம்? அது மாதிரி நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்கு. கரெக்டான அளவுல தான் நீங்க போறீங்க, கரெக்டா டைரக்ஷன்ல போறீங்க. அதை தைரியமா பண்ணுங்க. சூப்பர். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாத்திட்டா ஹெல்த் சம்மந்தப்பட்ட மன சார்ந்தப்பட்ட பிரச்சனைகளாம் மாறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சொல்லியிருக்கீங்க. ஆமா. சூப்பர் சார். ஸோ நான் வந்து பொது பலன்ல இருந்து பொருளாதாரம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம். முக்கியமா வந்து கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த கடவுள் வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்குமே இருக்கும். அது ஆண் பெண்ணா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ஜூலை மந்த் 2026ல மிதுனம் ராசி வந்து என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன தெய்வம் வழிபாடு பண்ணலாம், இல்ல குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் அவங்க பண்ணணுமா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. எந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு நல்லதா இருக்கும் சார்? மிதுனம் வந்து நம்ம குயின் ஆஃப் கப்ஸ் வந்ததால பெண் தெய்வங்கள் காளி, அங்காள ஈஸ்வரி, உங்களுக்கு குலதெய்வங்கள் எந்த ஒரு பெண் தெய்வமா இருந்தாலும் நீங்க வந்து வழிபடுறது மிதுனத்துக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இந்த ஜூலை மாசம். சூப்பர் சார். ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்க வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ முக்கியமா வந்துட்டு இந்த குலதெய்வத்துல வந்துட்டு சில பேர்கள் தான் கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. சில பேர்களுக்கு ஆண் தெய்வங்கள் தான் அதிகமா இருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஊர் சார்ந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க கிராமத்து சைடு. ஸோ நிறைய நகர சைடுமே வந்துட்டு கன்னி தெய்வங்கள் வந்து ஏதாவது சில பேர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் சார்? குலதெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்ல வேற கன்னி தெய்வ வழிபாடுலாம் அவங்க பண்ணா நல்லதா? அதெல்லாமே பண்ணலாம். கடவுள் வந்து ஒவ்வொரு ஃபார்ம்ல இருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச விஷயங்களோ அது எல்லாமே நீங்க ப்ரேயர் பண்ணலாம். ஓகே. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஓகே. அப்ப வீட்ல வந்துட்டு கன்னி தெய்வ வழிபாடுகளுக்கு வந்து சில வழிமுறைகள்லாம் பின்பற்ற மாதிரி இருக்கும். 6 மணிக்கு தான் விளக்கு போடணும். வெள்ளி செவ்வாய்க்கு வந்து விளக்கு போடணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த டைம்ல வந்து எந்த மாதிரி விளக்குகளை ஏத்தலாம், எந்த டைமிங்ல ஏத்தலாம் அப்படின்னு இருக்குல்ல. வீட்ல வந்து எந்த மாதிரி கன்னி தெய்வ வழிபாடு பண்ணலாம் சார்? பொதுவா இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது கரெக்டா தெரிஞ்சா மட்டும் நீங்க பண்ணுங்க. தெரியாம இதெல்லாம் பண்ணக்கூடாது. Okay. முன்னோர்கள் இருக்காங்க, இல்ல உங்களோட வீட்டு பெரியவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரொசீஜர் இருக்கும். ம். ஸோ பொதுவா நம்ம அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சா அத மாதிரி பண்ணுங்க. தெரியலையா அதை பத்தி கவலைப்படாம நீங்க சாதாரண கோயில் போயிட்டு வாங்க. ஓகே சார். ஸோ மிதுனம்க்கு இந்த மாதம் வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.